அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மதுரை தாவேக மாநாட்டு திடலில் கொளுத்தும் வெயிலால் தொண்டர்கள் கடும் அவதியடைந்து வருகிறார்கள். காலை முதலே மாநாட்டு திடலில் அமர்ந்த தொண்டர்கள் சிலர் வெயிலால் மயக்கமடைந்து வரக்கூடிய சூழ்நிலையில் மயக்கமடைந்த தொண்டர் ஒருவரை கேலரியின் தடுப்புகளுக்கு மேல் தூக்கி சென்று மருத்துவ சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது. மயக்கமடைந்த தொண்டரை 8 அடி உயர தடுப்புகளை தாண்டி பவுன்சர்கள் மீட்டு மருத்துவ முதலுதவிக்காக அழைத்து செல்லக்கூடிய அந்த காட்சியை நாம் நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்போம். மாணிக்கம், இந்த காட்சிகளை விவரிக்கும். தாவேக மாநாட்டுல காலையிலிருந்து அமர்ந்திருக்கக்கூடிய தொண்டர்கள்ல பலர் வெயிலுடைய தாக்கத்திற்கு தாக்குப்பிடிக்க முடியாமல் மயங்கி விழக்கூடிய சூழல்ல அவர்களுக்கு மருத்துவ முகாம்கள் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறத பார்த்து வரோம். இந்த வகையில விஜயனுடைய ரேம்ப் பகுதி அருகே இருக்கக்கூடிய தொண்டர் ஒருவர் மயங்கி விழுந்திருக்கிறார். அவருக்கு உடனடியாக சிகிச்சை வழங்குவதற்காக அவரை தொண்டர்களுக்கு மத்தியில அவர் மயங்கி விழுந்ததும் அருகில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் ஒட்டுமொத்தமாக அவரை தூக்கி 8 அடி உயர அந்த ரேம்ப் தடுப்பு, அதாவது ரேம்ப் விஜய் நடந்தவருடைய ரேம்ப் கேட்டே யாரும் வராத அளவுக்கு 8 அடி உயரத்துல ஒரு இரும்பு தடுப்பானது அமைக்கப்பட்டிருந்தது. அந்த தடுப்புல கிரீஸ் தடவப்பட்டிருந்தது. தடவி யாரும் தாண்டி வரக்கூடாது என்று சொல்லப்பட்டிருந்தது. இந்த சூழல்ல அருகில் இருந்தவர் உடனே மயங்கியதுமே அங்க இருக்கக்கூடிய சூழ்ந்திருக்கக்கூடிய மற்ற தொண்டர்கள் மயங்கிய சக தொண்டரை தூக்கி உள்ளே இருக்கக்கூடிய பவுன்சரிடம், தனியார் பாதுகாவலரிடம் அவரை ஒப்படைத்திருந்தார். அவர் உடனடியாக மருத்துவ முகாமுக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். அங்கு அவருக்கு முதலுதவி சிகிச்சையானது வழங்கப்பட்டு வருகிறது. இந்த வெயிலுடைய தாக்கம் என்பது பெரும்பாலும் இருப்பதனால் உடனுக்குடன் தண்ணீர் குடிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. மேலும் தண்ணீர் குடிக்காத பட்சத்துல கூட்ட நெரிசல் மற்றும் வெயிலுடைய தாக்கம் உள்ளிட்டவை உடல்ல அசௌகரியத்தை ஏற்படுத்தும். குறிப்பாக டீஹைட்ரேஷன் சொல்லக்கூடிய நீரிழப்புகளை ஏற்பட வைக்கும். இதனால் காரணமாக மயக்கம் அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. மேலும் இந்த சூழல்ல அவர்களுக்கு உடனடியாக ஹைட்ரேஷன் சொல்லக்கூடிய முதலுதவி செய்வார்கள். அவர்கள் குளுக்கோஸ் கொடுப்பார்கள். அதாவது ஐவி மூலமாக அவர்கள் குளுக்கோஸ் கொடுத்து அவர்களுடைய உடம்பை தேற்றுவது, அதன் பிறகாக அவர்களுக்கு நார்மலாக வந்தது பிறகான பரிசோதனை மேற்கொள்வது உள்ளிட்ட சிகிச்சைகள் மேற்கொள்ளப்படும். அதே மீறி அவர்களுக்கு ஏதேனும் உயர் சிகிச்சைகள் தேவைப்பட்டால் உடனடியாக ஆம்புலன்ஸ் மூலமாக அவர்களை மருத்துவமனை கொண்டு செல்வதற்கான வசதிகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தற்பொழுது மயங்கிய தொண்டர் ஒருவரை 8 அடி உயர தடுப்பு வேலையை தாண்டி பவுன்சரிடம் ஒப்படைத்த சக தொண்டர்கள் மூலமாக அவருக்கு முதலுதவி சிகிச்சையானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அவருக்கு சிகிச்சை வழங்குவதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. இவர் மட்டுமில்லாது மாநாட்டு திடலை சுற்றியிருக்கக்கூடிய தொண்டர்கள்ல நிறைய பேர் மயக்கமடைந்ததாக சொல்லப்படுகிறது. அந்த மயக்கமடைந்த பலரையும் தற்பொழுது அருகில் இருக்கக்கூடிய மருத்துவ முகாம்கள்ல சேர்க்கப்பட்டு அவர்களுக்கு அந்த முதலுதவி சிகிச்சைகள் கொடுக்கப்பட்டு வருவதாகவும் தகவல் சொல்லப்பட்டிருக்கின்றன. தனியார் ஆம்புலன்ஸ்கள் 10க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆம்புலன்ஸ் மூலமாக அவர்கள் உடனடியாக உயர் சிகிச்சை தேவைப்படும் பட்சத்தில் அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனை கொண்டு செல்லவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. மேடைக்கு அருகே இருக்கக்கூடிய நபர்களை கொண்டு செல்வதற்கான பிரத்யேகமான அவசர கால வழியும் ஏற்படுத்தப்பட்ட காரணமாக தொண்டர்கள் தற்போது அவர் 8 அடி உயர கம்பியை தாண்டி கொடுத்ததனால் அவர்கள் உடனடியாக மருத்துவ சிகிச்சைக்கு அழைத்து செல்ல முடிந்திருக்கிறது. தொடர்ந்து பல்வேறு இடங்களிலும் தொண்டர்கள் மயக்கமடைவதை சுட்டிக்காட்டி பாதுகாப்பாக இருக்கும்படியும் அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு தண்ணீர் ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கின்றன. நீண்ட நேரமாக விநியோகிக்கப்படாமல் இருந்த தண்ணீர், தடைப்பட்டிருந்த தண்ணீர் தற்பொழுது அந்த குழாய்கள் மூலமாக மீண்டும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழல்ல தொண்டர் ஒரு மயங்கொண்டிருக்கக்கூடிய காட்சி தான் இவை. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.